ஒரு மிகப்பெரிய சிக்கலில் என்னுடைய குரல் போயிடுச்சுங்க. வோக்கல் கார்டு காலி. 2008 2010 நான் பேசல எங்கேயுமே. சத்குரு அதற்கு மருந்து சொல்கிறார். எனக்கு சில மூச்சு பயிற்சிகளை அவர் சொல்லித் தருகிறார். அந்த மூச்சு பயிற்சிகளை, அந்த கிரியைகளை நான் செய்கிறேன். அந்த உணவு முறையை மாற்றுகிறேன். சில மருத்துவ முறைகளை சொல்லுகிறார். ரொம்ப நேச்சுரலான விஷயங்கள். அதை நான் சாப்பிட்றேன். தண்ணி குடிக்க சொல்கிறார். அவ்வளோதான். ரூம் டெம்பரேச்சரில் குடிக்க சொல்கிறார். சுடு தண்ணி குடிக்காதன்னு சொல்கிறார். என்னுடைய வோக்கல் கார்டு சரியாயிடுச்சு. இப்போ குரு கிட்ட கேட்குறேன், நான் உங்களுக்கு ஏதாவது குருதட்சணையாக ஏதாவது கொடுக்கணும், நான் என்ன இங்கே வந்து வாலண்டியரிங் பண்ணவான்னு? அதெல்லாம் வேணாம், நீ நல்லா பேசுவல, போய் பேசு போ. இதுதான் சத்குரு எனக்கு சொன்னது. நான் அவருக்கு தந்த தட்சணை என்ன தெரியுமா? ஞானியின் சந்நிதியில்ன்ற அந்த ஒரு புத்தகத்தை என் குரல் வழியிலே அவருக்கு வாசித்து ஆடியோ புக்காக அவருக்கு நான் போய் சப்மிட் பண்ணேன். சத்குரு, என் குரல் வழியில இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சத்குரு. எது இருக்கிறதோ அதை தருவது இருக்கு இல்லையா? குருவுக்கு எதுவுமே வேண்டாமே, அவர் சொற்களை புரிந்து கொண்டால் போதும். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவருடைய வழிபாடு வித்தியாசமாக இருந்தாலும், அவர் சொன்ன பொருளில் இருக்கக்கூடிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. அதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும்.